என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், நான் என்ன சோதித்து பார்க்கணும், நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம அமர்ந்து நம்ம நிதானித்து பார்க்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, ஊழியம் எப்படி இருக்குது, நான் சரியாக இருக்கிறேன்னா, வார்த்தையின் துணை கொண்டு நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஒரு மனிதன் தன்னை சோதித்து பார்ப்பதை விட மற்றவங்களை தான் சோதித்து பார்த்து கொண்டு இருக்கிறான். இவங்க சரியாக இருக்கிறாங்களா, அவங்க சரியாக இருக்கிறாங்களா? உங்களை தப்பித்துக் கொள்வதற்காக இப்படி பார்ப்பது தவறல்ல. ஆனால் எப்பொழுதுமே உங்கள் பார்வையெல்லாம் மற்றவங்களை சோதிக்கிறதுலே இருக்கிறது என்று சொன்னால் உங்களை நீங்கள் சோதிக்க தவறி போய் விடுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவனவன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நான் பேசுவது சரிதானா, நான் பார்ப்பது சரிதானா, நான் இவர்களிடத்தில் பழகுவது சரிதானா, என் மனைவியிடத்தில், என் கணவனிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் பெற்றோரிடத்தில் நான் செயல்படுகிற விதங்கள் சரிதானா என்று சொல்லி நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அவருடைய வார்த்தையின் துணை கொண்டு நம்மை பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சகலத்தையும் உணர்த்தி காட்ட ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, நம்மை உணர்த்துவது மாத்திரமல்ல, நம்மை சீர்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். அந்த வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.